அஹிம்சை. அஹிம்சையோட அர்த்தம் என்ன? அகிம்சைனா உங்களால முடிஞ்சாலும் மத்தவங்கள துன்புறுத்தாம இருக்கிறது தான். யாராவது உங்கள காயப்படுத்தினா நீங்க திரும்ப அவங்கள காயப்படுத்தக் கூடாது. அதுக்கு பதிலா நீங்க அவங்கள மன்னிச்சு அகிம்சையோட முக்கியத்துவத்த அவங்களுக்கு சொல்லித் தரணும். சில சமயம் நாம மத்தவங்கள காயப்படுத்துறது அவங்களுக்கு ஒரு பாடமா அமையும்னு நினைக்கலாம். ஆனா அது ரொம்ப தப்பு. மன்னிக்கிறது மூலமா தான் பாடம் கத்துத் தர முடியும். தயவு செஞ்சு இந்த வழியில வாழற மக்கள குறைவா மதிப்பிடாதீங்க. அகிம்சைய கடைபிடிக்கிற மக்கள் நிச்சயமா தைரியசாலியா தான் இருப்பாங்க. இந்த கதையில ஒரு சிங்கம் அகிம்சைய கடைபிடிக்கிறதுனால ஒரு பையன் அத தப்பா நினைச்சிடுறான். அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கா? நீங்களே பாருங்களேன். அகிம்சை. ஒரு கிராமத்தின் அருகில் இருக்கின்ற காட்டில் ஓர் முனிவர் வாழ்ந்து வந்தார். தன்னுடைய ஆசிரமத்தில் ஓர் சிங்கத்தை தன்னுடைய செல்ல பிராணியாக வளர்த்து வந்தார். ஏய், உன்னை பார்த்தா எனக்கு பெருமையா இருக்கு. நீ ஒரு காட்டு விலங்கா இருந்தாலும் நீ யாரையும் தாக்குறதில்ல. அந்த சிங்கத்தை பற்றி கேள்விப்பட்ட கிராம மக்கள் அதை பார்ப்பதற்கான சந்தர்ப்பத்தை நழுவ விடவில்லை. ஒரு நாள் ஓர் தந்தையும் மகனும் அந்த ஆசிரமத்தை கடந்து சென்றனர். அப்பா, நாம கேள்விப்பட்டமே அந்த சிங்கம், அது இங்க இருக்குமா? ஆமா, அது அந்த முனிவரோட ஆசிரமத்துல இருக்கு. நான் அந்த சிங்கத்தை பார்க்கணும். தந்தையும் மகனை அழைத்து சென்றார். நான் கிட்ட போகலாமாப்பா? கிட்ட போகலாம் மகனே. அப்பா, நான் இதை தொட்டு பார்க்கலாமா? தொட்டு பார்க்கலாம் மகனே. அவன் அந்த சிங்கத்திற்கு அருகில் சென்று அதை தொட்டான். இவன் ரொம்ப அமைதியா இருக்கான். நான் இவனை கொஞ்சம் சீண்டி பார்க்கறேன். அவன் அந்த சிங்கத்தை ஒரு குச்சியால் அடித்தான். இல்ல, வேண்டாம். என்ன அடிக்கிறத நிறுத்து. அந்த சிங்கத்திற்கு காயம் ஏற்பட்டது. சிறிது நாட்களுக்குப் பின் குழந்தைகளுக்கு அந்த சிங்கத்தை காயப்படுத்துவது வழக்கமாக மாறிற்று. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அவங்க உன்னை இப்படி அடிச்சிருக்காங்க. ஏன் உன்னை நீ பாதுகாத்துக்க கூடாது? இப்பெல்லாம் எனக்கு கருணை காட்டி பழக்கமாயிடுச்சு. இப்போ யாரையும் காயப்படுத்துறத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. நீ யாரையும் காயப்படுத்த வேண்டாம். நல்லா உருமு. அவங்கள தாக்க போற மாதிரி நடி. அதுக்கப்புறம் அவங்க உன்னை காயப்படுத்தவே மாட்டாங்க. அடுத்த நாள் அந்த சிங்கம் உருமியது. ஒரு பையனை தாக்க செல்வது போல நடித்தது. அந்த பையன் சிங்கத்தை அடித்தான். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க! அந்த பையன் அந்த இடத்தை விட்டே ஓடிவிட்டான். அன்றிலிருந்து அந்த சிங்கத்தை தாக்க யாருக்கும் தைரியம் வரவில்லை. சிங்கம் அந்த முனிவருடன் தன்னுடைய மீதி நாட்களை நிம்மதியாக வாழ்ந்து வந்தது. நண்பர்களே, இந்த கதையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வாங்க, வரப்போற இந்த கதையில நம்ம நாட்டை பத்தியும் பல்வேறு மதங்கள பத்தியும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கவனிச்சு பாருங்க. இந்த கதையில வர்ற மாதிரி நீங்க எதையும் யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. இந்தியா, அனைத்து மதங்களின் வீடு. மாணவர்களே, இன்றைய பாடம் இந்தியாவை பத்திதான். இந்தியா அனைத்து மதங்களின் வீடு. நம்ம நாடு ஒரு மிகப்பெரிய நாடாகும். அது ஒரு முதிர்ந்த நாடாகும். பல்வேறு மதங்களை சேர்ந்த மக்கள் இங்க வாழ்ந்துகிட்டு வராங்க. அவங்க பல்வேறு விதமான வழிபாடுகளை செய்யறாங்க. நம்ம நாட்டுல எல்லா மதங்களுக்கும் சமமான மரியாதை இருக்கு. நம்ம நாட்டுல இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்துவ மதம், சீக்கிய மதம், புத்த மதம், ஜெயின் மதம், இந்த மாதிரி இன்னும் பல மதங்கள் எங்க பார்த்தாலும் பரவி இருக்கு. இந்துக்கள் கோவில்ல வழிபடுறாங்க. முஸ்லிம்கள் மசூதியில தொழுகை பண்றாங்க. கிறிஸ்துவர்கள் தேவாலயத்துல வழிபடுறாங்க. சீக்கியர்கள் குருத்வார்ல. மத்தவங்க அவங்கவங்க பிரகாரம் படி வழிபடுறாங்க. அனைத்து மதங்களும் போதிக்கின்ற பாடம் ஒன்னே ஒண்ணுதான். எல்லா மதங்களுமே அன்பு, மன்னித்தல், நேர்மை இத பத்தி தான் போதிக்குது. எந்த மதமும் வெறுப்பு, மனக்கசப்பு, பகைமை, வேறுபாடு இந்த மாதிரி எதையும் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. எந்த மதமும் திருட்டு, பொறாம, பொய், அடிதடி இதையும் சொல்லிக் கொடுக்கறதில்ல. இதையும் நம்புறதில்ல. இன்னும் சொல்ல போனா எல்லா மதங்களுக்குமே ஒரு புனித புத்தகம் இருக்கு. இந்துக்களுக்கு வேதம், பகவத்கீதா, அப்புறம் உபனிஷத்துக்கள். முஸ்லிம்களுக்கு குர்ஆன், கிறிஸ்துவர்களுக்கு பைபிள். இறைவன் மனிதர்களை தான் படைத்தார், மதங்களை இல்ல.
உலகத்துல மனிதநேயமே சிறந்த மதமாகும். நாம நல்ல மனிதனா இருக்க முயற்சி செய்யணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடக்கூடாது. நாம எல்லாரும் அமைதியா ஒற்றுமையா வாழ்ந்தா இந்த பூமியே சொர்க்க பூமியா இருக்கும். நரகங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. நிறைய சமயங்கள்ல தவறாக புரிந்து கொள்ளுதல் பல பிரச்சனைகளை உருவாக்கிடும். இரு தரப்பினருக்கும் அவங்களோட நியாயம் சரியா இருக்கலாம். ஆனா அவங்க அத தன்னோட பக்கத்துல இருந்து மட்டும்தான் பாப்பாங்க. சமாதானங்கிறது தான் பெரிய விஷயம். மத்தவங்களோட நலனுக்காக நாம அதை நிச்சயமா கடைபிடிக்கணும். ஒரு பக்கத்தை மட்டுமே பார்த்து எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. இதத்தான் அந்த அரசர்கள் செய்தாங்க. அவங்க தவறா முடிவெடுத்ததுக்கான விளைவுதான் இந்த போர். சமாதானத்தின் பரிசு. ராஜா பரத்தும் ராஜா சந்தரும் நண்பர்களாக இருந்தனர். அமைச்சர், நான் என்னுடைய நண்பன் சந்தரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த வார இறுதியில நான் அவரை பார்க்க போலான்னு இருக்கேன். என் பிரயாணத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க. தங்களுடைய ஆணைப்படியே செய்கிறேன் அரசே. பரத் திட்டமிட்டபடி வார இறுதியில் தன் நண்பனைக் காண பயணம் செய்தார். வருக நண்பரே, வருக. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அவர்கள் இருவரும் வெகுநேரம் பேசிக் கொண்டிருந்தனர். ஆனால் ஒரு விஷயத்தைப் பத்தி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்குள் மனவேற்றுமை ஏற்பட்டது. அதனால் அரசர் சந்தரிடமிருந்து அரசர் பரத் வெளியேறினார். அமைச்சரே, உங்களுக்கு தெரியுமா, அவர் என்னோட வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அவருடைய பக்கம்தான் தவறு இருக்கு. அப்போ நீங்க அத பத்தி சொல்லி இருக்கணும் அரசே. அவரோட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதற்கிடையில் அரசர் சந்தருக்கும் அரசர் பரத்தைப் பத்தி இதே கருத்துதான் இருந்தது. அமைச்சரே, இன்றைக்கு பாரத் ரொம்ப பிடிவாதமாக இருந்தார். அவர் என்கிட்ட பேசின விதம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அரசே, நண்பர்களுக்கு மத்தியில இதெல்லாம் சகஜம். இத பெருசா எடுத்துக்காதீங்க. சின்ன விஷயம் நினைச்சு விட்டுட்டு போங்க. இந்த சின்ன மனவேற்றுமை அவர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய இடைவெளியை உருவாக்கியது. அமைச்சர், நான் போர் மூலமா சந்தருக்கு ஒரு பாடம் கத்துத்தர விரும்புறேன். அவங்க அரசுக்கு எதிரா போர் தொடுக்க போறன்னு அறிவிப்பு கொடுங்க. அமைச்சர் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார். அந்த பக்கமும் இதே நிலைதான். அரசர் சந்தரின் அமைச்சரும் அதிர்ச்சி அடைந்தார். நான் அரசர் பரத்தோட அமைச்சரை சந்திச்சாதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். போர் நடந்தா ரெண்டு பக்கமும் பெருத்த சேதமும் உயிரிழப்பும் ஏற்படும். அந்த மாதிரி நடந்தா ரெண்டு நாடுமே தாங்காது. அமைச்சர் தன்னுடைய பயணத்தை உடனே துவங்கினார். ஓ, வாங்க அமைச்சரே. நீங்க வந்ததோட நோக்கம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எங்க அரசர் உங்க அரசருக்கு எதிரா போர் தொடுக்க திட்டமிட்டிருக்காரு. நான் என்னத்த சொல்றது, அதே கதை தான் இங்கேயும் நடக்குது. இந்த போரை தடுக்க நாம ஏதாவது செஞ்சாகணும். என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. அவர் திட்டத்தை ரகசியமாக கூறினார். அந்த பெரிய மரம் இருக்கிற எல்லைக்கு உங்க அரசரை நீங்க கூட்டிட்டு வாங்க. இது நிஜமாவே நல்ல திட்டம்தான். சரி, அங்க வாங்க சந்திக்கலாம். மறுநாள் 2 அமைச்சர்களும் தத்தம் அரசர்களுடன் அந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கு ஒரு வாளுடன் கவசம் ஒரு மரக்கிளையிலிருந்து தொங்கிக் கொண்டிருந்தது. ஒருவருக்கொருவர் அந்த வாள் கவசத்தை பார்த்தார்கள். ஆஹா, என்ன ஒரு அழகான குத்துவாள்! அந்த சிகப்பு கவசத்துல இருக்கிற கற்கள் இந்த வாளை விலைமதிப்பில்லாததா காட்டுது. ரொம்ப அழகா இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இது சிவப்பு கிடையாது, பச்சை. அவர்கள் 2 பேரும் நீண்ட நேரம் வாக்குவாதம் செய்தார்கள். திடீரென்று 2 அமைச்சர்களும் குரலை உயர்த்தினார்கள். இல்ல, நான் அரசர்களே, நிறுத்துங்க. நீங்க சண்டை போடுறதுக்கு முன்னாடி எல்லா விஷயங்களையும் நல்லா கவனிக்கணும். நீங்க ஒரு வாளுக்காக சண்டை போடுறீங்க. நீங்க பேசுறதுக்கு முன்னாடி வாளோட 2 பக்கத்தையும் பார்த்திருக்கணும். நீங்க 2 பேருமே உண்மைதான் சொன்னீங்க. இந்த வாளும் ஒரு பக்கம் பச்சை வண்ணமும் இன்னொரு பக்கமும் சிவப்பு வண்ணமும் கொண்டதா இருக்கு. நிஜமாவா? ஆமாம் அரசர்களே, மன வேற்றுமைதான் சண்டைகளும் பூசல்களும் வர காரணமாக இருக்கிறது. இதுதான் உண்மை. நீங்க நண்பர்களா இருந்தபோது அமைதியா இருந்தீங்க. ஆனா ஒரு சின்ன மன வேற்றுமை வந்ததால நீங்க 2 பேரும் அமைதியை இழந்துட்டீங்க. ஆனா இதுக்கு மேல நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் அமைச்சரே. நான் என் தவற உணர்ந்துட்டேன்.
நாங்க சண்டை போடாம அமைதியா இருப்போம்னு உறுதி அளிக்கிறேன். இனி சண்டையே போட மாட்டோம். இனிமே எங்களுக்குள்ள மனவேற்றுமையே வராது அப்படின்னு நான் சத்தியமா சொல்றேன். இனிமே நாங்க எப்பவும் நண்பர்களா இருப்போம். மக்கள் பலவிதமான வழிபாடுகளை பல்வேறு இடத்துல செய்றாங்க. அவங்களுக்கேற்ப கோயில்கள், மசூதிகள், தேவாலயங்கள், குருத்வாராஸ் இங்கெல்லாம் செய்றாங்க. பல்வேறு மதங்களும் இருக்கு. மதங்கள் இறைவனை உணர வழி செய்கிறது. கடவுளுக்கு நீங்க கொடுக்கிற பேர் தான் வெவ்வேறே தவிர கடவுள் ஒண்ணுதான். இறுதியா கடவுளுங்கிறது ஒரே ஒரு சக்தி தான். இதத்தான் எல்லா மதங்களும் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. நாம நம்ம மதத்தை சரியா பின்பற்றணும். அதே சமயம் மத்தவங்களோட உணர்வுகளையும் நாம புரிஞ்சுக்க கத்துக்கணும். கடவுள் எப்பவுமே கருணையான உண்மையானவங்க கிட்டதான் இருக்காரு. ஜாக்கிரதை, நாம அவரை பார்க்க முடியாது, ஆனா அவரு நம்மள பாத்துக்கிட்டே தான் இருக்காரு. இந்த கதையில வர ராம்நாத் மாதிரி கடவுள் நாம செய்யற நல்ல காரியத்துக்கு நிச்சயமா வெகுமதி கொடுப்பாரு. கடவுளுடன் இருப்பது. ராம்நாத் ஒரு உண்மையான, நேர்மையான மனிதர். அவர் பக்தியோடு தன்னுடைய வழிபாடுகளை செய்து வந்தார். இங்க பாருங்க, நீங்க ஏன் உங்க நண்பர்கள் மாதிரி இருக்க கூடாது? அவங்க மட்டும் எப்படி உங்களை விட அதிக சம்பாதிக்கிறாங்க? அவங்க மக்களை ஏமாற்றி மோசமான காரியங்கள் பண்றாங்க. அவங்கள மாதிரி நான் வாழ விரும்பல. நமக்கு உதவ கடவுள் இருக்காரு. நான் கொண்டு வரத வச்சு திருப்தி அடைஞ்சுக்கோ. நாளைக்கு நான் அந்த கிராமத்துக்கு போகணும்னு உனக்கு தெரியும். ஒரு பையில என்னோட பொருட்கள் எல்லாம் எடுத்து வை. நான் சீக்கிரமாவே கிளம்பணும். சரி, கண்டிப்பா நான் அதை செய்றேன். அடுத்த நாள் நான் இப்ப கிளம்புனாதான் நேரத்துக்கு போய் சேரலாம். அதிகாலையில் ராம்நாத் அந்த கிராமத்திற்கு கிளம்பினார். சில மணி நேரங்களுக்கு பின் அவர் சோர்வடைந்தார். இந்த மரத்துக்கு கீழே கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துட்டு என்னோட காலை உணவை சாப்பிடுறேன். ராம்நாத் தன்னுடைய மூட்டையில் வழிபாட்டுக்கான பொருட்களும் தன்னுடைய காலை உணவும் இருப்பதைக் கண்டார். ஓ, நான் இன்னும் என்னோட தின வழிபாட்டை செய்யலையே. அவர் ரொட்டிகளை மரத்துக்கடியில் வைத்துவிட்டு ஊதுபத்தியை ஏற்றினார். மரக்கடவுளே, இந்த ரொட்டியை நீங்க என்னோட படையலா ஏத்துக்கணும். ஒரு அசரீரி கேட்டது. ஓ மனிதனே, நான் உன்னை வரவேற்கிறேன். ராம்நாத் மேலே ஒரு கிளையில் 2 மைனாக்களைக் கண்டார். எங்களுக்கு உன்னோட நேர்மைய பத்தி தெரியும். உன்கிட்ட ஒரு ரகசியத்தை பகிர்ந்துக்க விரும்புறோம். இந்த மரத்துக்கடியில ஒரு பெரிய புதையல் இருக்கு. அத மேலே எடுத்தா எல்லாமே உனக்கு தான். ஓ, ரொம்ப நன்றி. இது கடவுளோட விருப்பம். அவர் உன்னோட இருக்காரு. இதை எடுத்துக்கிட்டா நீ மகிழ்ச்சியா வாழலாம். எனக்கு அடுத்த கிராமத்துல வேலை இருக்கு. நான் திரும்பி வரும்போது எடுத்துக்கிறேன். சரி, இது உனக்கு மட்டும்தான். திரும்பி வந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்க. ராம்நாத் தன்னுடைய வீட்டிற்கு போகும்போது அந்த புதையலை எடுத்துக்கொண்டார். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற பழமொழி இருக்கு. அது உங்களுக்கு தெரியும்ல? நாம ஒன்னா வேலை பார்த்தாலோ இல்ல விளையாடினாலோ நமக்கு என்ன கிடைக்கும்? மகிழ்ச்சியும் ஒரு தெம்பான உணர்வும் கிடைக்கும், இல்லையா? நீங்க ஒன்னா வேலை செஞ்சாலோ இல்ல விளையாடினாலோ அதோட முடிவு அற்புதமா இருக்கும். ஒன்னா சேர்ந்து இருக்கிறது தான் ஒத்துழைப்புன்னு சொல்றோம். ஒன்னா சேர்ந்து செய்யற வேலைகளைத்தான் ஒத்துழைப்புன்னு சொல்றோம். நாம ஒவ்வொருத்தரும் இணைந்தால் எதையும் செய்யலாம். நாம எல்லாரோடைய திறமைகளையும் ஒன்னு சேர்த்து செயல்பட்டால் நிச்சயமா எல்லாத்தையுமே சாதிச்சு காட்டலாம். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நீங்க இப்ப இந்த கதையில என்ன பார்க்க போறீங்கன்னா, ஒரு தனி குச்ச ஈஸியா உடைச்சிடலாம். ஆனா ஒரு கட்டு குச்சிகளை உடைக்கவே முடியாது. ஒற்றுமையாய் பணிபுரிதல். ஒரு பணக்காரருக்கு 2 பசங்க இருந்தாங்க. அவங்க எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இவங்க எப்பதான் அன்பா இருப்பாங்க? எப்ப பாரு இப்படி சண்டை போட்டுக்கிறாங்களே. வழக்கம் போல அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பி, எதுக்காக இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருந்தா இந்த உலகத்தையே ஆளலாம். ஏன் இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அதெல்லாம் இல்லப்பா. இவன் தான் எப்ப பாரு என்கிட்ட சண்டைக்கு வரான். அவனை நிறுத்த சொல்லுங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. நீதான் பெரியவன்,
எப்ப பாரு சரிசமமா அவன் கூட சண்டை போடாம அவனுக்கு எடுத்து சொல்லணும். ஆனா நீ அப்படி பண்ணாம சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா எப்படி? இந்த அறிவுரையை அவனுக்கு சொல்லுங்கப்பா. அந்த பணக்காரர் என்ன செய்யறதுன்னு தெரியாம இவங்களுக்கு ஒரு பாடம் கத்துத்தர முடிவு பண்ணாரு. ஒரு நாள் அவர் தன்னோட 2 மகன்களையும் கூப்பிட்டாரு. அப்பா, எதுக்காக எங்களை கூப்பிட்டீங்க? என்ன விஷயம்ப்பா? பசங்களா, இப்ப நான் உங்க 2 பேருக்கு ஒரு குச்சியை தருவேன். அத நீங்க 2ஆ உடைக்கணும். செய்வீங்களா? ஓ, அது ரொம்ப சுலபமான வேலை. நான் அத நிமிஷத்துல முடிச்சிருவேன். 2 பேரும் தனியா அந்த குச்சிய சுலபமா உடைச்சிட்டாங்க. இப்போ இந்த கட்டுல இருக்கிற குச்சியை உடைங்க பார்க்கலாம். இப்போ அந்த பணக்காரர் இறுக்கமா கட்டி இருக்கிற நிறைய குச்சிகளை கொடுத்தாரு. அவங்க 2 பேருமே முடிஞ்ச அளவு உடைக்க முயற்சி செஞ்சாங்க. ஆனா முடியல. இல்லப்பா, எங்களால உடைக்க முடியல. இதுல இருந்து ஒரு உண்மையை கத்துக்கிட்டீங்களா? அந்த ஒரு குச்சியை உங்களால சுலபமா உடைக்க முடிஞ்சது. ஆனா அதே ஒன்னா இருந்தபோது உங்களால உடைக்க முடியல. அதேதான் நமக்கும். நீங்க சண்டை போட்டுக்கிட்டா எதிரிகள் உங்களை சுலபமா முறியடிச்சிருவாங்க. ஆனா ஒத்துமையா இருந்தா யாரும் உங்களை எதுவும் பண்ண முடியாது. நீங்க தான் ராஜா. அதனால இனிமேலாவது சண்டை போடுறத விட்டுட்டு ஒத்துமையா இருங்க. அன்பும் பாசமும் தான் இந்த உலகத்துல ரொம்ப முக்கியம். அப்பா, ஒத்துமையா இருக்கிறதோட பலனை நாங்க இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்க இனிமே சண்டையே போட மாட்டோம். இப்போத்துல இருந்து நாங்க எப்பவும் ஒன்னா இருப்போம், ஒன்னா வேலை செய்வோம். இயற்கைக்கு நம்ம வாழ்க்கையில எப்பவுமே ஒரு முக்கிய பங்கு இருக்கு. நாம் வாழும் பூமி நமக்கும் நம்மை சுற்றியுள்ள தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் வீடா இருக்கு. அதனால நாம பூமிய அக்கறையோட பாதுகாக்கணும். நாம பெரியவங்கள மதிக்கிற மாதிரியே இயற்கையையும் துன்புறுத்தாம அத நேசிக்க கத்துக்கணும். நாம இயற்கைய பாதுகாத்து காடுகளை யாரும் அழிக்காம பாத்துக்கணும். ஆறுகளையும் மாசுபடுத்தாம பாத்துக்கணும். காடுகளை அழிச்சா நமக்கு போதுமான அளவு மழை கிடைக்காது. அப்புறம் நாம நதிகளை மாசுபடுத்தணும்னா நமக்கு குடிநீர் கிடைக்காது. அதனால நமக்கு வரமா அமைஞ்சிருக்கிற இயற்கைய நாம தான் காத்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த கதையில வர ஆசிரியரும் தன்னோட மாணவர்களுக்கு இதையேதான் வலியுறுத்துறாங்க. இயற்கையை நேசித்தல். மாணவர்களே கவனிங்க. இன்றைய பாடம் இயற்கைய பத்தி. இயற்கை நமக்கு பல பரிசுகளை கொடுத்திருக்கு. அத பாதுகாக்கிறது நம்ம எல்லாரோட கடமையும் கூட. நமக்கு தேவையான காற்று, நீர், நிலம், மண், செடிகள், விலங்குகள், இது எல்லாத்தையும் இயற்கை நமக்காக கொடுத்திருக்கு. இது எல்லாமே ஏதாவது ஒரு வகையில நமக்கு நிச்சயமா உதவி செய்யுது. இந்த எல்லாத்தையும் நம்ம சரியா பாதுகாக்கலைன்னா அது கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடிநீர் மாசுபடுறத பத்தி தான் இப்ப உங்ககிட்ட நான் விரிவா சொல்ல போறேன். உங்கள யாராவது நீரோட பல்வேறு நிலைகளை பத்தி சொல்ல முடியுமா? மழை, நதி, குளம் மற்றும் ஆறு. நல்லது, உட்காரு. பழைய காலத்துல ஆறு குளங்களை நல்லா பராமரிச்சாங்க. அதனால வருடம் பூராவும் தண்ணீர் இருந்தது. ஆனா இன்னைக்கு நிலைமை நாம அத பராமரிக்க தவறிட்டோம். அதனால தண்ணீர் பற்றாக்குறையை எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கு. ஆமா, சில பேர் ஆற்று மணல முறைகேடா கடத்துறாங்கன்னு இன்னைக்கு நாளிதழ்ல படிச்சேன். அது கூட தப்புதான். ஆமா, அது உண்மைதான். அதனால ஆறும் குளமும் வறண்டு போயிடுது. அத தவிர நீரை மாசுபடுத்துறதுல தொழிற்சாலைகளுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. தொழிற்சாலை கழிவுகளை ஆறுலையும் குளங்கள்லையும் வெளியேற்றுறாங்க. இது நிறைய அளவுல கிராம மக்களை பாதிக்குது. அது எப்படின்னு தெரியுமா? நிலத்தடி நீர் மாசுபடுது. இதனால குழந்தைகள் உடம்புல ஊனத்தோட பிறக்குறாங்க. ஆறு குளங்கள் சரியான முறையில பராமரிக்கப்படுதான்னு நாம கவனிக்கணும். அதனால எல்லாருமே ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழ முடியும். அதனால குழந்தைகளே, நாம இயற்கையை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். அத நாம சரியா செய்யணும். நீங்க எல்லாரும் உங்க வாழ்க்கையில நிச்சயமா இத கடைபிடிப்பீங்க தானே? உங்க அம்மா உங்ககிட்ட ஒரு முழு நாள் பூராவும் பேசாம இருந்தாலோ, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட பேசலனாலோ உங்களுக்கு சோகமா இருக்கும்ல? அன்பா இருக்கிறது தான் எப்பவுமே சந்தோஷம். இந்த உணர்வு தான் நமக்கு தெம்பையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். நாம மத்தவங்க மேல இருக்கிற அன்ப வார்த்தைகள் மூலமாவும் செயல் மூலமாவும் காட்டலாம். மத்தவங்க கிட்ட நாம அன்பு செலுத்தினா அது நமக்கு 2 மடங்கா திரும்ப கிடைக்கும். இந்த கதையில வர ஒரு மாமரம்
தம் பக்கத்துல எந்த மரமுமே இல்லாததுனால காஞ்சு போக ஆரம்பிச்சுது. அன்பு இனிமையானது. அரசர் சோமதத்தனோட அரண்மனைக்குள்ள ஒரு மாமரம் இருந்தது. அதுல எப்பவுமே தித்திப்பான மாம்பழங்களும் இருந்தது. நிஜமா என் கண்ணியே என்னால் நம்ப முடியல. இது மாம்பழ காலம் இல்லையே, எப்படி இவ்ளோ பழங்கள் காய்ச்சிருக்கு? நீ இந்த இடத்துக்கு புதுசு. இது அதிசயத்திலையும் அதிசயம். இந்த மரம் வருடம் பூரா பழம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். வாவ், அப்படியா? நான் அதை சாப்பிட்டு பார்க்கறேன். வா, இந்த மாதிரி ஒரு சுவை இது வரைக்கும் நான் சுவைச்சதே இல்ல. இங்க இருக்கிற மக்கள் அதிர்ஷ்டசாலிங்க. ஆமா, இந்த மரத்தை நாங்க எங்க குழந்தைக்கு சமமா நேசிக்கிறோம். எல்லா நாளும் ஆயிரக்கணக்கான பயணிகள் இந்த பழத்தை சாப்பிட்டாங்க. ஆனா அது எப்பவும் பழங்கள் நிறைஞ்சதா இருந்தது. அரசர் சோமதத்தனும் அந்த அதிசய மரத்தை பத்தி கேள்விப்பட்டாரு. காவலரே, நான் அந்த மரத்தை பார்க்க விரும்புறேன். வாங்க போலாம். அரசர் அந்த மரத்தை பார்த்தாரு. அவருக்கு அந்த மாம்பழங்களை மிகவும் பிடிச்சிருந்தது. காவலரே, அரசிக்கு கொஞ்சம் பழங்களை பறிச்சுக்கிட்டு வாங்க. இப்ப அந்த பழங்களை அரசர் அடிக்கடி சாப்பிட ஆரம்பிச்சாரு. அந்த மரத்தை பாதுகாக்க அரசர் காவலர்களை நியமித்தாரு. இப்ப நாம அந்த மரத்துக்கிட்ட போறதுக்கு அனுமதி இல்ல. ஏன்னா அந்த மரம் அரசருக்கு சொந்தமாயிடுச்சு. காலப்போக்குல அந்த மரத்தை பார்க்க வரவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சது. இது அந்த மரத்தை ரொம்பவே பாதிச்சது. முன் போல அந்த மரத்துல நிறைய பழங்கள் இல்ல. மேலும் அது வறண்டு போக ஆரம்பிச்சது. அதுல ரொம்பவே குறைஞ்ச மாம்பழங்கள் தான் இருந்தது. என்ன ஆச்சு? அந்த மாமரத்தை பாதுகாக்க சிறந்த வேலையாட்களை நீங்க நியமிக்கலையா? ஆனா அந்த எண்ணம் வேலை செய்யல. அரசர் கவலைப்பட ஆரம்பிச்சாரு. இதுக்கிடையில அரசரை காண ராஜகுரு வந்தாரு. அரசே, நாம் அன்பு செலுத்தாமல் அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லாமல் இருந்தால் இப்படித்தான் நடக்கும். நீங்கள் சொல்வதற்கு என்ன அர்த்தம்? ஆமாம், இந்த மரம் மேல் ஆசையாக இருந்தவர்கள் யாரும் இதை பார்க்க வராததால் இந்த மரம் சோகமாக இருக்கிறது. முன்பெல்லாம் இது தன்னுடைய பழங்களை எல்லாம் கொடுத்தது. அது அந்த மரத்துக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. எல்லோருக்கும் அதை பிடித்திருந்தது. அனைவருடைய ஆசிர்வாதமும் அந்த மரத்தை செழுமையாக வைத்திருந்தது. இப்போது உங்கள் காவலர்கள் இந்த மரத்தின் பழங்களை தொடவிடுவதில்லை. அதனால் இந்த மரம் சோகமாகி கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக் கொண்டிருக்கிறது. ஓ, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். காவலர்களே, வாங்க, அரண்மனைக்கு திரும்ப போலாம். அரசர் காவலர்களை நீக்கி அந்த மரத்தை பழையபடி மக்கள் மரமாவே மாத்தினாரு. அந்த மரம் மறுபடியும் தழைக்க ஆரம்பிச்சது. குழந்தைங்களா, நீங்க அடிபட்டு கிடந்தா என்ன செய்வீங்க? கரெக்ட். ஒண்ணு மருந்து போட்டுக்குவீங்க, இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க. ஆனா நீங்க கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்கும்போது முன்பின் தெரியாத யாரோ அடிபட்டு கிடந்தா என்ன பண்ணுவீங்க? எனக்கு தெரியும், உங்கள நிறைய பேரு அது என் வேலை கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா அது ரொம்ப தப்பு. மத்தவங்களுக்கு உதவி செய்யணும். அக்கறையோட செய்யற விஷயம் எப்பவுமே பலன் கொடுக்கும். ஆனா இந்த உணர்வு நம்மளோட இதயத்துல இருந்து வரணும். நம்ம பேசுற கனிவான வார்த்தைகளும் செய்யற நல்ல காரியங்களும் மத்தவங்க மேல நமக்கு எவ்ளோ அக்கறை இருக்குன்னு காட்டும். இந்த கதையில நாம அன்னை தெரசாவை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அவங்கள மாதிரியே நீங்களும் மத்தவங்க மேல அன்பு செலுத்த கத்துக்கணும். மற்றவர்களிடம் அக்கறை. ராகுல், எங்க இருக்க? முதலுதவி பெட்டியை எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வா. நம்ம தோட்டக்காரருக்கு அடிபட்டிருக்கு. இதோ வரேன்பா. ராகுலும் அவனோட அப்பாவும் தோட்டக்காரருக்கு வைத்தியம் பண்ணிட்டு திரும்பி வந்தாங்க. ஏன்பா, நீங்க அவரை டாக்டர் கிட்ட போக சொல்லிருக்கலாமே. நீங்க ஏன் அவருக்கு முதல் உதவி செஞ்சீங்க? ராகுல், நீ பேசுறது ரொம்ப தப்பு. அந்த மாதிரி பேசக்கூடாது. அது ஒரு மனிதாபிமானம். உனக்கு அன்னை தெரசாவை பத்தி தெரியுமா? தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ரொம்பலாம் தெரியாது. சரி, நானே சொல்றேன். அன்னை தெரசா அல்பேனியாவுல ஆகஸ்ட் 26, 1910 பிறந்தாங்க. அவங்க 12 வயசுல கடவுளோட அழைப்ப உணர்ந்து தான் அன்பை பரப்பறதுக்காக அனுப்பப்பட்ட தூதருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. 18 வயசு ஆகும்போது
காப்பியன்ல இருந்த தன்னோட வீட்டை விட்டுட்டு லொராண்டோ சகோதரிகளோட சேர்ந்துட்டாங்க. அவங்க இந்தியாவுல அமைப்புகள் வச்சிருக்கிற ஐரிஷ் கூட்டத்தை சேர்ந்த கன்னிகா ஸ்ரீகள். ஒரு சில மாசம் டப்ளின்ல பயிற்சி பெற்றதுக்கு அப்புறம் அவங்கள இந்தியாவுக்கு அனுப்புனாங்க. 1931 இருந்து 1948 வரைக்கும் அன்னை தெரசா கொல்கத்தால இருக்கிற செயின்ட் மேரிஸ் உயர்நிலைப் பள்ளிய நடத்தினாங்க. ஆனா 1948ல கொல்கத்தால இருக்கிற சேரியில உள்ள ஏழைகளுக்காக அன்னை தெரசா தன்னையே அர்ப்பணிச்சாங்க. சேரியில உள்ள பசங்களுக்காக அவங்க ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்கினாங்க. மேலும் சொந்தங்களால நிராகரிக்கப்பட்ட மக்களை பாதுகாத்து வந்தாங்க. ஏழைகளுக்கும் நோய் வந்தவங்களுக்கும் எந்த தயக்கமும் இல்லாம உதவி செஞ்சாங்க. தன்னுடைய வாழ்க்கைய பத்தி யோசிக்காம ஏழைகளுக்கே தன்னுடைய மொத்த வாழ்வையும் அர்ப்பணிச்சாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிமிஷம் கூட அவங்க தங்களுக்காக வாழல, ஏழை மக்களுக்காகவே வாழ்ந்தாங்க. அன்பு மட்டுமே பிரதானமா இருந்தாங்க. அவங்க மக்கள் கிட்ட ரொம்பவும் அன்போட பாசத்தோட பழகினாங்க. நீங்க சொல்றது எனக்கு புரியுதுப்பா. ஏழைகளுக்கும் தேவை உள்ளவங்களுக்கும் என்னால முடிஞ்ச உதவியை நான் இனிமே செய்யறேன். அப்படி சொல்லு. சரி, நீ போய் படி, அப்பா கிளம்புறேன். எல்லாரும் ஒரு குடும்பம் மாதிரி ஒன்னா இருக்கிறது தான் சேர்ந்து வாழறது. நாம ஒருத்தர் ஒருத்தர் கவனிச்சு எல்லாருடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கணும். ஒன்னா வாழும்போதுதான் உதவி செய்ய, பகிர்ந்துக்க, அக்கறை காட்ட முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கும். ஆனா எல்லாரும் ஒன்னா ஒரே குடும்பமா இருக்கும்போதுதான் தெம்பாவும் மகிழ்ச்சியாவும் இருக்கும். குழந்தைங்களா, இதத்தான் நாம இப்ப அடுத்த கதையில கத்துக்க போறோம். ஒரு முட்புதரோட உணர்வுகளை யாருமே புரிஞ்சுக்கலனாலும் அது கடைசியில எல்லாரையும் எப்படி காப்பாத்துதுன்னு தான் பார்க்க போறோம். ஒன்றாக வாழ்தல். ஒரு அடர்ந்த காட்டுல பல வகையான மரங்கள் இருந்தன. இது குரங்குகள் வர்ற நேரம். அதுங்க வந்தா நம்மோட பழங்களையெல்லாம் பறிச்சு பெரும் சேதத்தை விளைவிக்கும். ஆமா, இப்ப பாரு, என் கிளையில எவ்ளோ அழகான பூக்கள் இருக்கு. ஆனா இந்த குரங்கெல்லாம் போன பிறகு ஒரு பூ கூட என்கிட்ட இருக்காது. அப்ப எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். அவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த குரங்கு கூட்டம் உள்ள நுழைஞ்சு தங்களோட சேட்டைகளை ஆரம்பிச்சது. அது எல்லா பழங்களையும் பூக்களையும் பறிச்சது. அது கிளம்பிய பிறகு அந்த இடமே குப்பையாயிடுச்சு. போச்சு. நாட்கள் சென்றது. ஏய், அங்க பாரு, அங்க ஒரு புது செடி முளைச்சிருக்கு. ஆமா, ஒரு செடி முளைச்சிருக்கு. அது என்ன செடின்னு உனக்கு தெரியுமா? அது ஒரு முட்புதர். என்னது? நமக்கு நடுவுல ஒரு முட்புதரா? எனக்கு அத பிடிக்கல. ஆமா, அவ சொல்றது சரிதான். ஆனா நம்மால எதுவும் செய்ய முடியாது. மாதங்கள் உருண்டது. இப்போ அங்க ஏகப்பட்ட புதர்கள் இருக்கு. ஏய், அங்க பாரேன், அந்த முட்புதருங்க வளர்ந்துருச்சு. காலை வணக்கம் மாமா. அவன் உன்னை மாமான்னு கூப்பிடுறான். ஏய் முள்ளே, என்ன மாமான்னு கூப்பிடாத. எனக்கு அப்படி கூப்பிட்டா பிடிக்காது. நான் உங்கள ஒருத்தனா இருக்க ஆசைப்படுறேன். நீ எங்கள ஒருத்தனா இருக்க போறியா? நாங்க பூவும் பழமும் காய்க்கிற மரங்கள். ஆனா நீயோ முள்ளு. அதனால நீ எங்க கூட்டத்துல பொருந்த மாட்ட. அந்த முட்புதர் கவலைப்பட்டு தன்னோட நாட்களை தனியாவே கடந்தது. ஓ, இது அந்த குரங்குகள் வர்ற நேரம். இந்த தடவை அந்த குரங்குகள் முட்புதரை பார்த்து அதோட இலைகளை பறிச்சது. அந்த முட்புதரை தொட்ட உடனே அந்த குரங்குகள் தங்களோட கையை எடுத்துடுச்சு. எல்லா வலியால கத்திக்கிட்டே அந்த இடத்தை விட்டு போயிடுச்சு. வா, என்ன ஒரு அதிசயம்! இந்த குரங்குங்க பழத்தை பறிக்காமலே இங்கிருந்து போயிடுச்சுங்களே. என் பூக்களை கூட அந்த குரங்குகள் தொடல. அவங்க கீழே இருக்கிற அந்த முட்புதர்களை பார்த்தாங்க. ரொம்ப நன்றி. அந்த முட்புதருக்கு ஆச்சரியமா இருந்தது. நீங்க என்கிட்ட பேசுனீங்களா? ஆமா, நீ எங்களை மன்னிக்கணும். நாங்க உன்னை அவமானப்படுத்தி ரொம்ப மோசமா நடத்திட்டோம். ஆனா இன்னைக்கு உன்னாலதான் அந்த குரங்குங்க எங்க பழங்களை சாப்பிடாம போச்சு. ஆமா, எங்களை மன்னிச்சுடு. ஒத்துமையா வாழறதோட முக்கியத்துவத்தை நாங்க உணர்ந்துட்டோம். இப்பையில இருந்து நீயும் எங்க கூட்டத்துல ஒருத்தன். நன்றி.
எனக்கு இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு குடும்பத்துல நாம எல்லாரும் ஒன்னா வாழ்றோம். சில சமயம் நாம ஒருத்தர் நோகடிக்கிறோம். நாம மத்தவங்கள நோகடிக்கும் போது அதனால அவங்க மட்டும் பாதிக்கப்படல, நம்மளும் தான். நம்மள யாராவது காயப்படுத்தினா நாம உடனே அவங்கள பழி வாங்க கூடாது. அதுக்கு பதிலா நாம அவங்கள மன்னிச்சு அவங்க தப்ப உணர வைக்கணும். நாம மன்னிக்கிறது மூலமா அவங்க தப்ப உணர வாய்ப்பு இருக்கு. மத்தவங்க செஞ்ச தப்ப மன்னிக்கிறது ஒரு மிகச்சிறந்த பண்பு. நாம அத வாழ்க்கையில கடைபிடிக்க கத்துக்கணும். இந்த கதையில ஒரு பொண்ணு தன்னோட குழந்தைய திருடின இன்னொரு பெண்ண மன்னிக்கிறத பாக்கலாம். நாம மத்தவங்கள மன்னிக்கிறது அவங்களுக்கு மட்டும் மகிழ்ச்சியை கொடுக்காது, நமக்கும் தான். மற்றவர்களை மன்னித்தல். ஒரு நாள் 2 பெண்கள் ஒரு குழந்தைக்காக சண்டை போட்டுக்கிட்டு அரசர்கிட்ட வந்தாங்க. அரசே, நான் இப்ப உங்ககிட்ட நீதி கேட்டு உங்களை நம்பி வந்திருக்கேன். இல்ல, நான் சொல்றது தயவு பண்ணி கேளுங்க. இருங்க, நான் ஒவ்வொருத்தர் சொல்றதையும் கேக்குறேன். அரசே, அவகிட்ட இருக்கிற குழந்தை என்னோடது. ஆனா அவ தன்னோடதுன்னு சொல்றா. அவகிட்ட சொல்லி என் மகனை திருப்பி கொடுக்க சொல்லுங்க. இல்ல, இவ பொய் சொல்ற அரசி. இவன் ஏன் மகன். என்னால இவனை திருப்பி கொடுக்க முடியாது. தயவு பண்ணி அவளை என்கிட்ட மகனை விட்டுட்டு போக சொல்லுங்க. ஓ, இது ரொம்ப வித்தியாசமான உணர்வுபூர்வமான ஒரு வழக்கு. இந்த வழக்குல முடிவு சொல்ல நான் ஒரு வழியை கண்டுபிடிக்கணுமே. அரசர் ஒரு திட்டம் தீட்டினார். இந்த வழி வேலை செய். அரசன் ஒரு காவலன் கிட்ட தரையில ஒரு கோடு வரைய சொல்லி அதுல குழந்தைய விட சொன்னாரு. நீங்க 2 பேரும் இந்த கோட்டுக்கு 2 பக்கமா நின்னு குழந்தைய பிடிச்சுக்கோங்க. உங்கள யார் குழந்தைய உங்க பக்கமா இழுக்கிறீங்களோ அவங்க தான் உண்மையான தாய். சரி, நான் அதுக்கு தயாரா இருக்கேன். ஒரு பெண் குழந்தையோட காலை பிடிச்சாங்க. இன்னொரு பெண் குழந்தையோட கைய பிடிச்சுக்கிட்டாங்க. அவங்க ஆளுக்கு ஒரு பக்கம் குழந்தைய பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சாங்க. வலி தாங்க முடியாம குழந்தை அழ ஆரம்பிச்சது. இல்ல, வேண்டாம், அவ அழறான். அவ தன்னோட பிடிய தளர்த்திக்கிட்டு குழந்தைய அவகிட்டயே கொடுத்து அழ ஆரம்பிச்சா. ஆனா அதே நேரம் அந்த இன்னொரு பெண் தான் ஜெயிச்சத நினைச்சு ரொம்பவும் சந்தோஷத்தோட அவ சொன்னா, நான் தான் குழந்தைய முதல்ல பிடிச்சேன், அதனால இது என்னோட குழந்தை. குழந்தை யாரோடதுன்னு இப்ப உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். உங்க தீர்ப்ப நான் அவளோட எதிர்பார்க்கிறேன் அரசே. ஆமா, இந்த குழந்தை உன்னுடையது இல்ல, அவளுடையதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி நான் தானே ஜெயிச்சேன். யாரு குழந்தைய விட்டு கொடுத்தாங்களோ அவங்க தான் உண்மையான தாய். அவங்களாலதான் தன்னுடைய குழந்தை வலியில அழறத பொறுத்துக்க முடியாது. அதனால குழந்தைய உன்கிட்ட கொடுத்தாங்க. இப்போ குழந்தைய அவங்க கிட்ட திருப்பி கொடுக்கற. ரொம்ப நன்றி அரசே. உங்களோட உதவியை நான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். யார் அங்கே? இந்த பெண்ணை சிறையில அடைங்க, இழுத்துக்கிட்டு போங்க. ஓ, வேண்டாம் அரசே, தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. ஒன்னும் செய்ய வேண்டாம். நிறுத்து. நீ சொல்ற எதையும் நான் கேட்க தயாரா இல்ல. நான் என் மனச மாத்திக்க மாட்டேன். அரசே, தயவு செஞ்சு இந்த பெண்ணை மன்னிச்சிருங்க. இந்த குழந்தை தனக்கு தேவைன்னு தான் அவ இப்படி செஞ்சுட்டா. அவளை மன்னிச்சிருங்க அரசே. ஆனா அவ உன்னுடைய குழந்தைய தூக்கிட்டு போக பார்த்தாளே. என் குழந்தை மேல அவளுக்கு இருந்த அன்புதான் அவளை இப்படி செய்ய வச்சிருக்கு. எனக்கு நல்லா புரியுது. நான் உன்னை விடுதலை பண்றேன். ஆனா நீ திரும்ப இதே மாதிரி எதுவும் செய்யக்கூடாதுன்னு நான் உன்னை எச்சரிக்கை பண்றேன். இப்ப சொல்லுங்க, உங்க அம்மா உங்ககிட்ட ஹோம்வொர்க்க முடிச்சிட்டியா இல்ல வீட்டு வேலை ஏதாவது செஞ்சியான்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்க பதில் என்னவா தெரியுமா இருக்கும்? எனக்கு டைம் இல்லம்மா. ஆனா இப்படி சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பு. உங்க வேலைகளை நீங்க முன்கூட்டியே பகிர்ந்துகிட்டு அதுல எது முக்கியமானதுன்னு தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான வேலைக்கு முதல்ல ப்ரையாரிட்டி கொடுக்கணும். வேலைய நாளைக்கு செய்யலான்னு தள்ளி போடவே கூடாது. நாளைக்கு செய்யணுங்கிற வேலைய இன்னிக்கே செய்யுங்க. ஒருவேளை இன்னைக்கு செய்யற வேலையா இருந்தா அதை இப்பவே செய்யுங்க. இல்லன்னா இந்த கதையில வர மாதிரி நீங்க ஒரு பெரிய வெகுமதிய என்னைக்காவது ஒரு நாள் இழக்க வேண்டி வரும். நேரம் தவறாமை. மனுவும் போஸும் நண்பர்கள். அவங்க எப்பவும் படிப்புலயும் விளையாடுறதுலயும் சரிசமமா இருந்தாங்க. போஸ், பள்ளிக்கூடத்துக்கு ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. நீ வரியா இல்லையா? இதோ 2 நிமிஷத்துல வந்துடுறேன்.
என்னோட காலணிகளை போட்டுக்கிட்டு இருக்கேன்ல. மனு தன்னோட எல்லா வேலைகளையும் நேரம் தவறாம தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தான். ஆனா போஸ் கொஞ்சம் சோம்பேறி. தன்னோட எல்லா வேலைகளையும் அவன் தள்ளி போட்டுக்கிட்டே வந்தான். போஸ், அறிவிப்பு பலகைய பாத்தியா? அடுத்த வாரம் ஒரு போட்டி நடக்க போகுது. அதோட தலைப்பு என்னன்னு உனக்கு தெரியுமா? நான் இன்னும் அறிவிப்பு பலகைய பார்க்கல. அப்படி என்ன முக்கியமான விஷயம் சொல்லு. அது கிரிக்கெட்ட பத்தினது. அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன பரிசுன்னு உனக்கு தெரியுமா? கிரிக்கெட்டுக்கு தேவையான பொருட்கள். ஓ, கிரிக்கெட்டுக்கு தேவையானதா? ஓ, அப்படின்னா நான் இந்த போட்டியில கலந்துக்கிறேன். நானும் தான். நாம கிரிக்கெட் விளையாட்ட பத்தி 2 பக்கத்துக்கு கட்டுரை எழுதி நாம அத அடுத்த வாரம் திங்கக்கிழமைக்குள்ள கொடுக்கணும். ஓ, திங்கக்கிழமையா? அதுக்கு இன்னும் 5 நாள் இருக்கே. நிறைய நேரம் இருக்கு. ஆனா நாம அதுக்கு கட்டுரைகளை சேகரிக்கணும். அதனால நாளைக்கு நூலகத்துக்கு போகலாம், சரியா? மறுநாள் போஸ், வா நாம நூலகத்துக்கு போகலாம். இல்ல, நான் விளையாட போறேன். சனிக்கிழமை விடுமுறை நாள். நான் அன்னைக்கு நூலகத்துக்கு போய்க்கிறேன். நீ போயிட்டு வா. என்ன? மனு கிரிக்கெட்ட பத்தி ஒரு கட்டுரையை எழுதி வெள்ளிக்கிழமையே கொடுத்துட்டான். ஆனா போஸ் திங்கக்கிழமை எழுதி கொடுத்தா போதும்னு நினைச்சிட்டு இருந்தான். திங்கக்கிழமை அன்று போஸ், வா, பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. மனு, நீ கிளம்பு. நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு லேட்டா தான் வருவேன். அதனால மனு பள்ளிக்கு கிளம்பிட்டான். போஸ் பள்ளிக்கு 1/2 மணி நேரம் தாமதமா தான் வந்தான். தன்னோட கட்டுரைய அவசரமா ஆசிரியர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தான். அந்த புக்கை என் டேபிள் மேல வச்சுட்டு நீ இப்ப கிளாஸ் ரூமுக்கு போலாம். அன்னைக்கு சாயந்தரம் போஸ், இங்க வா. நீ தாமதமா கொடுத்ததுனால உன்னோட கட்டுரைய என்னால ஏத்துக்க முடியாது. உண்மைய சொல்லணும்னா மனுவோட கட்டுரைய விட உன்னோடதுதான் அற்புதமா இருந்தது. மனு, நீதான் முதல் பரிசு ஜெயிச்சிருக்க. போஸ், நீ கட்டுரைய நேரத்தோட கொடுத்திருந்தேன்னா நிச்சயமா நீ எழுதின கட்டுரைக்கு தான் பரிசு கிடைச்சிருக்கும். மன்னிச்சுக்கோங்க டீச்சர். இப்பவாவது உன்னை நீ சரி செஞ்சுக்க. உன் வேலைகளை நேரம் தவறாம தொடர்ந்து செய்ய பழகிக்க. இத பத்தியெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத போஸ். இனிமே நீ எந்த வேலையையும் தாமதப்படுத்தாம செய்யணும், சரியா? நான் என் பரிசை உன்னோட பகிர்ந்துக்கிறேன். வா, நாம போகலாம். அன்னையிலிருந்து போஸ் நேரம் தவறாம இருந்தான். இது அவனை பெத்தவங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுத்தது. ஹாய் குழந்தைங்களே, பெபிள்ஸுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்களுக்கு புது கதைகள் சொல்ல போறேன். இந்த கதைகள் சும்மா பொழுதுபோக்குக்காக உருவாக்கல, வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். அதனால முற்றிலும் மாறுபட்ட ஒரு உலகத்துக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இது உங்களுக்கான உலகம். முதல்ல நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, மத்தவங்கள நீங்க கவனிக்கிறத விட முதல்ல உங்களை நீங்களே கவனிங்க. உங்களுக்கு சுய கட்டுப்பாடும் இருக்கணும், மரியாதையும் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு சுய கட்டுப்பாடு இல்லைன்னா அதனால பாதிக்கப்பட போறது நீங்க மட்டும்தான். உங்களுக்கு சுய கட்டுப்பாடு இல்லைன்னா இந்த கதையில வர சீடர்கள் மாதிரி நீங்க அவஸ்தைப்படுவீங்க. உங்களை கவனித்தல். பரமார்த்த குருவுக்கு 4 சீடர்கள் இருந்தார்கள். ஒரு நாள், குருவே, நாங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா பின்பற்றக்கூடிய விஷயங்களை பத்தி எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஆமா குரு. சரி, ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா, ஏன் குரு இவ்ளோ நேரம் யோசிக்கிறாரு? ஒன்னும் புரியலையே. அதனால தானே நான் அவரை ரொம்ப கடினமான கேள்வியா கேட்டிருக்கேன். ஓ, கொஞ்சம் நிறுத்துறியா? நான் கொஞ்ச நேரம் யோசிக்கணும். குரு சீடர்கள் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் யோசிச்சாரு. சரி, நல்லா கவனிங்க. நீங்க முக்கியமா கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுல ஒண்ணு பொறுமையா இருக்கிறது. இப்போ நான் உங்க எல்லாரையும் சோதிச்சு பார்க்க போறேன். யாருக்கு அதிக பொறுமைன்னு நான் பார்க்க போறேன். நாளைக்கு காலையில வரைக்கும் நீங்க எல்லாரும் மௌனமா இருக்கணும். உங்கள யார் இந்த பரீட்சையில ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு சிறந்த மாணவன்கிற பட்டம் கொடுக்கப்படும், சரியா? அது ரொம்ப சுலபம். இங்க இருக்கிற சீடர்கள்லயே நான் தான் சிறந்த மாணவன், அதனால நானே ஆவேன். சரி, நாளைக்கு கதைய நாளைக்கு பார்க்கலாம். இப்போ நேரம் ஆயிடுச்சு. அந்த 4 சீடர்களும் அவங்கவங்க வேலைய அமைதியா பார்த்தாங்க. அந்த முழு நாளும் முடிஞ்சது. அப்புறம் ராத்திரியும் வந்தது. அவங்க ஒரு எண்ணெய் விளக்கேத்தி அதோட ஒளியில அமைதியா உட்கார்ந்திருந்தாங்க.
திடீர்னு அந்த விளக்கு அணைஞ்சு போச்சு. ஓ, போச்சு. விளக்கு அணைஞ்சு போச்சு. நீ பேசுனதுனால நீ தோத்து போயிட்ட. நீங்க 2 பேருமே தோத்து போயிட்டீங்க. நீயும் பேசிட்ட, அதனால ஜெயிச்சது நான் தான். கடைசி வரைக்கும் மௌனமா இருந்தது நான் தான். போதும், நிறுத்துங்க. உங்கள யாருமே இந்த பரீட்சையில ஜெயிக்கல. உங்களுக்கு சுய கட்டுப்பாடே கிடையாது. ஒரு நாளைக்கு கூட உங்களால கட்டுப்பாடோட இருக்க முடியல. போங்க, எல்லாரும் போய் தூங்குங்க. காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும். போங்க.